ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் 33வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருதம் மயா ஏவ தே நிஹதா பூர்வமேவ நிமித்தமாத்ரம் பவ சவ்யசாச்சின். தஸ்மாத் எனவே, ஸ்வம் நீ, உத்திஷ்ட எழு, யசஹ புகழ், லபஸ்வ லாபமடை, ஜித்வா வென்று, சத்ருன் எதிரிகளை, புங்ஸ்வ அனுபவி, ராஜ்யம் ராஜ்யத்தை, சம்ருத்தம் பலமான, மயா என்னால், ஏவ நிச்சயமாக, ஏதே இவர்களெல்லாம், நிகதா கொல்லப்பட்டு விட்டனர், பூர்வம் ஏவ ஏற்பாட்டின்படி, நிமித்த மாத்திரம் காரணமாக மட்டுமே, பவ ஆவாயாக, சவ்யசாட்சியே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. எனவே எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் பலமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாட்சியே, போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. பொருளுரை. சவ்யசாட்சி எனும் சொல் போர்க்களத்தில் மிகவும் திறமையாக அன்பு எய்தக்கூடியவனை குறிக்கின்றது. எனவே தனது எதிரிகளை கொள்வதற்கான அம்புகளை செலுத்துவதில் நிபுணனாக திகழும் அர்ஜுனன் இப்பெயரினால் அழைக்கப்படுகின்றான். நிமித்த மாத்திரம், கருவியாக ஆவாயாக எனும் சொல்லும் மிக முக்கியமானது. முழு உலகமும் முழுமுதற் கடவுளின் திட்டப்படி இயங்கி வருகின்றது. போதிய அறிவில்லாத முட்டாள் மக்கள் மட்டுமே இயற்கை திட்டமின்றி இயங்குவதாகவும் உலகில் உள்ள அனைத்தும் தானாக தோன்றியதாகவும் எண்ணுகின்றனர். பெயரளவு விஞ்ஞானிகள் பலர் படைப்பினை பற்றி கருத்து கூறும்போது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆனால் இருக்கலாம், இருந்திருக்கலாம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த ஜட உலகில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அந்த திட்டம் என்ன? கட்டுண்ட ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பே இந்த பிரபஞ்ச தோற்றம். அவர்கள் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். அத்தகு அதிகார மனப்பான்மை இங்கு இருக்கும் வரை அவர்கள் கட்டுண்ட வாழ்விலேயே செயல்படுவர். ஆனால் பரமபுருஷரின் திட்டத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பவன் மிகவும் புத்திசாலி ஆவான். பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பும் அறிவும் இறைவனின் பரம ஆணையின் கீழ் செயல்படுகிறது. இவ்வாறாக குருட்சேத்திர போரும் இறைவனின் திட்டப்படியே நடக்கின்றது. அர்ஜுனன் போரிட மறுத்தான். ஆனால் பரமபுருஷரின் விருப்பத்தின் அடிப்படையில் அவன் போரிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறான். அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒருவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் தனது வாழ்வை பகவானின் திவ்யமான தொண்டிற்காக அர்ப்பணித்தால் அவன் பக்குவமானவன் ஆவான். नमां विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने
नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. இப்போ பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் கேட்டுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தினுடைய பல விஷயங்களை பார்த்துருக்கான். நிறைய விவரங்கள் பார்த்தோம். பல ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான வாய்கள், அந்த மிக பயங்கரமான அந்த தோற்றம், அர்ஜுனனுடைய நட்பு ரீதியிலான கிருஷ்ணருடனான அந்த உறவு இப்போது வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உணர்வு மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு முந்தின வாரம் நம்ம படித்தோம். இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்குறான் அந்த விஸ்வரூபம் எல்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை நம்ம கிருஷ்ணருக்கு ஏதோ அபராதம் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அப்போது நீங்கள் யார், என்ன நோக்கத்துக்காக இருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ணரை தனக்கும் அவனுக்கும் இடையில் இருந்த அந்த நெருக்கமான அந்த உறவிலிருந்து விலகி இருப்பதாக உணர்கிறாங்க. ஸோ அதனால் யார் என்ன கேட்கும்போது போன வாரம் நம்ம படித்தோம். கிருஷ்ணர் சொல்கிறார், காலோஸ்மி, நானே காலம், அனைத்தையும் அழிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. ஸோ கிருஷ்ணர் ஆரம்பத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும் ஒரே குறிக்கோளோடு இருக்கிறார். என்னது? அர்ஜுனனை சண்டை போட வைக்கணும். அர்ஜுனன் ஆரம்பத்திலிருந்து சண்டை போட மாட்டேன்றவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் மாற்றம் உண்டாகிட்டே வருது. ஆரம்பத்தில் கிருஷ்ணருடைய அந்த வலியுறுத்தலுக்கு பல காரணங்களை முன் வச்சு அதை தவிர்க்க முயற்சித்தவன் பின்னாடி கிருஷ்ணருடைய கீத உபதேசங்களை கேட்க 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 பின்னாடி கடைசியில் முற்றிலுமாக மாறி உங்களுடைய அறிவுரையின்படி நான் செயல்பட தயாராக இருக்கேன் அப்படின்னு கரிஷ்யே வச்சனம் தவ அப்படின்னு வில் அம்பை எடுத்து தயாராக போரிட நிற்கிறான். ஸோ அந்த ஒரு பெரிய மாற்றம் கீதையினுடைய தொடக்கத்தில் இருக்கிறதுக்கும் கீதையினுடைய கடைசி அத்தியாயம் சமயத்தில் அர்ஜுனன் இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய புரிதல் வந்திருக்கு. குழப்பங்கள் நீங்கி இருக்கு, சந்தேகங்கள் நீங்கி இருக்கு, தெளிவு பெற்றிருக்கிறான். ஸோ அந்த ஒரு நிலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பல குழப்பங்கள், பல சந்தேகங்கள், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் இந்த பௌதிக உலகம். அதனால் இந்த பகவத்கீதை நமக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அதனால தான் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இது மிகவும் பல பல ஆச்சாரியர்களால் பரிந்துரைக்கப்பட்டு மிகவும் அதிகமாக படிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது. இதில் சில பிரபுபாதர் பொருளுரை ஆரம்பிக்கும் போது இந்த சவ்யசாச்சின் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறத முக்கியமானதுன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். சவ்யசாச்சின் அப்படின்னா மிக சிறந்த வில்வித்தை தெரிந்தவர். குறிப்பாக அர்ஜுனன் இடது கையாலும் வில்லேந்தி அம்பு விட முடியும், வலது கையாலையும் வில்லேந்தி அம்பு விட முடியும். பொதுவாக பெரும்பாலான வீரர்கள் இடது கையில் வில்லை ஏந்துவாங்க, வலது கையில் நான் இழுத்து அம்பை விடுவாங்க.
அர்ஜுனனுக்கு வந்து 2 கையாலையும் அதை செய்ய முடியும். இன்னும் சொல்லணுன்னா இரவில் கூட வந்து ஒரு விஷயத்தை பார்க்காமையே கூட அவனால் அம்பை எய்ய முடியும். அந்த அளவுக்கு மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு சிறந்த வீரன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வீரன் என்பதனால இங்கே கிருஷ்ணர் குறிப்பாக சவ்யசாச்சின் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னொரு கருத்து இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், நிமித்த மாத்திரம் கருவியாக ஆவாயாக என்னும் சொல்லும் மிக முக்கியமானதுங்கிறார். இப்போது அர்ஜுனனை போல தான் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை நம்மளாக ஒரு திட்டம் போட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளாக ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தின்படி அதை செயல்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்றதை நமக்கு தெரியாததுனால நம்மளாக ஒரு திட்டம் போடுறோம், அந்த திட்டத்தின்படி அதை செயல்படுத்த முயற்சிக்கிறோம். அப்படி செயல்படலைன்னா திட்டத்தை மாற்றுறோம், அதுவும் செயல்படலைன்னா இன்னொரு திட்டம் வகுக்கிறோம், நம்ம திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் சில பிரபுபாதர் இங்கே சொல்கிற மாதிரி இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம், இந்த உலகத்துக்கு நமக்கு உள்ள சம்மந்தம் என்ன, இந்த விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா அப்போது இதை படைத்தவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார் இல்லையா, அந்த திட்டம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த திட்டத்தோட ஒத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம திட்டம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பகவான் சொல்கிற மாதிரி நிமித்த மாத்திரம் ஒரு கருவியாக நம்ம இருந்துட்டால் போதும், எல்லாம் பெர்ஃபெக்டாக அதனுடைய இடத்துல அமைஞ்சிரும். நம்மளா ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி செய்யணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுக்காக வந்து சும்மா உட்கார்ந்துருந்தா போதும் அல்லது எது செய்யாமல் இருக்கணும் அப்படின்றது அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அர்ஜுனனை இங்கே சண்டை போட சொல்லி வலியுறுத்துறார். ஒரு க்ஷத்ரியனா ஒரு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்குது. போர்க்காலத்தில் வந்து போர் புரிகிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி மாதிரி போர்க்களம் கிடையாது. இன்றைக்கி மாதிரி இந்த நவீன ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து ஒளிஞ்சு நின்று ஏன்னா சுட்டுக்கொள்வது அல்லது எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஒரு பொத்தான அழுத்த ஏன்னா ஒரு அணுகுண்டு வந்து ஒரு நாட்டில் இருக்கிற வீரர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்களையும் சேர்த்து அழிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி போர் அன்னைக்கு கிடையாது. குறிப்பாக இந்த குருக்ஷேத்திர போர் தர்ம யுத்தம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு யுத்தம், தர்மத்தின்படி நடக்கிற ஒரு யுத்தம், தர்மத்துக்காக நடக்கிற ஒரு யுத்தம். அந்த போரில் பல விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் விதிமுறையை மீற முடியாது. சத்திரியர்கள் போர் புரியுறதுன்னா அப்போ எல்லாம் காலை சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் சங்கம் முழங்கும். சங்கம் முழங்கினோடனே போர் தொடங்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா சங்கு ஊதப்படும். அப்படியே அவங்கவுங்க அப்படி அப்படியே விட்டுடுவாங்க, ஆயுதங்களை விட்டுட்டு போரை நிறுத்திடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு க்ஷத்ரியன் அப்படின்னா அர்ஜுனன் மாதிரி ஒரு வீரனுக்கு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் பெற்று இப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், அந்த திட்டத்தின்படி நீ செயல்பட்டால் போதும், ஒரு கருவியாக செயல்படு. இவங்களை எப்படி கொள்வது, அவங்கள எப்படி கொள்வது, இவங்களை கொன்னா பாவமாகுமோ, எனக்கு சந்தோஷம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் நீ விட்டுடு. ஏன்னா அதெல்லாம் ஏன் பொறுப்பு. ஏன்னா எல்லாம் ஏற்கனவே நான் திட்டம் போட்டபடி தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சா அவன் யார், விமூடாத்மா, பெரிய முட்டாள் அப்படிங்கிறார். கர்த்தாகமிதி மன்யத்தை, இது நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் மிகப்பெரிய விமூடாத்மா.
அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி அர்ஜுனன்ட்ட இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒரு கருவியாக மட்டும் செயல்படு. இந்த உலகம் படைக்கப்பட்டதோட நோக்கமே இந்த உலகத்தில் இருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாக்களை எல்லாத்தையும் விடுவிச்சு மறுபடியும் அவங்களுடைய ஸ்வரூப நிலைக்கு கொண்டு வந்து விடுறது. பகவான் அதுக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறார். இப்போ அவர் அவதரித்து இங்கே கோகுலத்தில் அவர் தோன்றியதிலிருந்து மதுராவிலிருந்து அவர் கோகுலத்துக்கு வந்து கோகுலத்தில் பல லீலைகளை புரிஞ்சு திரும்ப வளர்ந்த பிறகு கொஞ்சம் மதுராவுக்கு வந்து துவாரகைக்கு வந்து கடைசியில் குருக்ஷேத்திர போர் புரிஞ்சு இது இவ்வளோத்தையும் எதுக்காக செய்கிறார்? இது எல்லாமே எதுக்காக, இந்த லீலைகள் எல்லாமே எதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா, பகவத்கீதையிலே அதை கிருஷ்ணன் சொல்கிறார். யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. ஸோ இதில் தர்மஸ்தாபனம் பண்ணுறது, அசுரர்கள் அழிக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் கூட பரித்ராணாய சாதனா, குறிப்பாக பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக வர்றேன் அப்படிங்கிறார். ஸோ இப்போது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கிருஷ்ணர் ஏதாவது ஒரு விதத்தில் பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை நம்ம எல்லாரையும் இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுவிக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா அவர் சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுடைய நலன் விரும்பி எப்பவும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவர். அவர் ஒருத்தர் தான் அப்படி நினைக்கிறார். அவர் ஒருத்தரால் தான் அப்படி நினைக்க முடியும். ஈவன் நம்மளுடைய நெருங்கிய இரத்த உறவுகள் கூட அப்படி நினைக்க முடியாது. பல சமயங்களில் நமக்கு நெருங்கிய உறவுகள் கூட சுயநலமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் செய்தித்தாள்களை பார்க்கலாம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கொண்டுட்டு கள்ளக்காதலின் கூட இருந்ததாக செய்தி பார்க்குறோம். ஒரு அப்பா சொத்து பிரச்சனையில் மகனை கொள்வது, அல்லது 2 சகோதரருக்கு இடையில் பிரச்சனை வந்து ஒருத்தர் கொண்டுக்கிறது, கோர்ட்டு கேஸ் போகிறது, இதெல்லாம் நடக்காத விஷயமே என்ன? இவ்வளவு நெருங்கிய உறவுகளில் நம்ம எதை எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. அப்படின்னா எல்லா சமயத்திலையும் எல்லா இந்த நெருங்கிய உறவுகளும் அப்படி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தது கிடையாது. ஆனால் பகவான் ஒருவர் மட்டும் எல்லா சமயத்திலையும் எல்லாருக்கும் நன்மை மட்டுமே செய்யணும்னு நினைக்கிற ஒரே ஒருத்தர் அவர் தான். நினைக்கிறது மட்டும் இல்லை, அவர் அதை செஞ்சிட்டும் இருக்கார். துரதிர்ஷ்டவசமாக நமக்கு அது தெரியறது இல்லை, அவ்வளோதான். அதனால தான் பகவானுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய திட்டத்தை போட்டு நம்முடைய திட்டம் நிறைவேறதுக்காக நம்மளே போட்டு துன்புறுத்திட்டுருக்கோம். நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக்கிறதுல மட்டுமே நம்மளுடைய குறிக்கோள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் பகவானுடைய திட்டம் இதுதான் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு இப்போது அர்ஜுனனை போல நேரடியாக கிருஷ்ண குருவாக அடைஞ்சு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும், அதிலிருந்து எந்த விதத்துலேயும் குறையாமல் கிருஷ்ணருடைய இந்த உபதேசங்கள் நமக்கு அவருடைய பிரதிநிதிகளான குரு மூலமாக கிடைக்கிறது. குருமுக பத்மவாக்கியா சித்தத்தை குறையாய்க்கா. குருவோட திருவாயிலிருந்து வரக்கூடிய அந்த உபதேசங்களை நம்ம மனப்பூர்வமாக அந்த உபதேசங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா அது சாக்ஷாத் கிருஷ்ணருடைய திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டதாகும். ஏன்னா குருன்றவர் கிருஷ்ணருடைய திட்டத்துக்கு மாறாக செயல்படுறதோ அல்லது அவருடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படுறதோ கிடையாது. ஸோ அதனால் சில பிரபுபார் இங்கே என்ன சொல்கிறார், கட்டுண்ட ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பே இந்த பிரபஞ்ச தோற்றம். அதுதான் பகவானுடைய திட்டம்.
அவர்கள் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். அத்தகு அதிகார மனப்பான்மை இங்கு இருக்கும் வரை அவர்கள் கட்டுண்ட வாழ்விலேயே செயல்படுகிறார்கள். இப்போ அது தெரியாததுனால தான் இந்த இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்களை அபகரித்து அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம அனுபவிக்கணும்னு திட்டம் போடுறோம். அல்லது அதை செய்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பூமியில் மலைகளில் இயற்கை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எவ்வளவோ வளங்கள் இருக்குது. எல்லா மிகப்பெரிய தங்கம், வைரம், முத்து, பவளம் அல்லது எல்லா வளமிக்க விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உணவு தானியங்கள்லேருந்து, பழங்கள்லேருந்து, காய்கறிகள்லேருந்து எல்லாமே இயற்கையினால் நமக்கு கொடுக்கப்படுறது. ஆனால் இதை நமக்கு எவ்வளவு தேவையோ, நம்ம இந்த உலகத்தினுடைய இருப்பிலிருந்து நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்றது தான் பகவானுடைய திட்டம். பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற கோட்டை அதில் தான். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், கிடைச்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருட்டிக்க பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு பையில் கொண்டு போய் ஒரு பை நிறையா ஒரு தானியத்தை ஒரு ரோட்டில் வச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சில பறவைகள் வரும். என்ன முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு மீறி போனால் 1-2 தானியத்தை கொண்டு போய் கூட்டில் இருக்கிற தன்னுடைய குஞ்சுக்கு கொடுக்க முயற்சி பண்ணும். இருக்கிற தானியங்கள், அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் அதால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டுட்டு 1-2 தானியத்தை மீறி போனால் எடுத்துகிட்டு போவோம், அவ்வளோதான். ஆனால் மனிதன் அப்படியே பையோடு மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவான் இல்லையா? யாராவது நமக்கு அப்புறம் வருவாங்க, இல்லாதவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு யாராவது விட்டுட்டு போவாங்களா? ஒரு பைய இல்லை, ஒரு வண்டி நிறையா லோடு நிறுத்தினா கூட அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், நேற்று முந்தானாவில் எங்கேயோ ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த லாரி ஃபுல்லாக டாஸ்மாக்கு சரக்கு போயிருக்கு. அது கவிழ்ந்து விழுந்து ரோடு ஃபுல்லாக எல்லாம் சாராய பாட்டல்கள். அதை எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோ அள்ளிட்டு போகிறாங்க. பெண்கள், குழந்தைகள் உட்பட அந்த சாராய பாட்டலை அள்ளிட்டு போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற உலகம். எவ்வளோ நமக்கு கிடைக்குதோ, கிடைச்ச வரைக்கும் அது எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயில கூட குடிச்சிடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இது கேட்குறதுக்கு நமக்கு தமாசா இருக்குது. ஆனால் உண்மை அதுதான். உண்மை அந்த நிலவரம் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம், இந்த படைப்பு அப்படின்றது ஒரு திட்டத்தோடு படைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு படைத்தவர் இருக்கிறார், அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற அறிவின்மை தான் அதுக்கு காரணம். இதை யாரோ படிக்காத ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாள் தான் இதை செய்கிறான் அப்படின்றது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியாக கருதக்கூடிய பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய பட்டதாரிகள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், இவங்க எல்லாரும் செய்கிற வேலையும் இதே தான். எல்லாரும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. யார் கடவுளை பற்றின அறிவு இல்லாமல், கடவுளுடைய திட்டம் என்னன்னு தெரியாமல், இறைவுணர்வு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இதே வேலையை தான் செய்கிறாங்க. இங்கே பிரபுபாதர் அழகாக சொல்கிறார், பகவான் ஒரு திட்டம் போட்டு இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார். அந்த திட்டம் என்னன்றதை தெரிஞ்சிக்காம நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் இயற்கை, இயற்கை தானாக எல்லாம் நடக்கிறது அப்படின்றோம். எப்படி இது புத்திசாலித்தனமான ஒரு கூற்றாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு கேட்டால், பிரபுபாதர் இங்கே சொல்கிற மாதிரி இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், பிக் பேங் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு 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 அவங்களுடைய அனுமானம் தான் அது.
அவங்க வந்து ஒரு முடிவாக சொல்ல முடியாது. விஞ்ஞானம் அப்படின்னா பிரபுபாதர் சொல்கிறார், ஒரு விஷயத்தை வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு தியரி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து செயல்முறைப்படுத்தி காட்டணும். நீங்கள் தண்ணீர் இருக்குது அப்படின்னா தண்ணீரை அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த கலவை அப்படின்ற ஒரு தியரி வருது. அந்த தியரியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆய்வுக்கூடத்தில் கொண்டு போய் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கலக்கி அதிலிருந்து தண்ணீரை உருவாக்கி காட்டுறோம். அது எப்போ நிரூபிக்கப்படுதோ அப்போது அது விஞ்ஞானம்னு சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, மறுபிறவி இருக்கா, நம்ம எப்படி வந்தோம், இது பற்றின கேள்விகளுக்கு நமக்கு விஞ்ஞானம் என்ற பேரில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் அபத்தம், எல்லாம் பொய்யானது. நம்ம எப்படி வந்தோம்னு கேட்டால் குரங்கிலிருந்து வந்தோன்னு கற்றுட்ருக்கோம். ஆனால் நடைமுறையில் இது எப்படி சாத்தியம்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா ஆயிரம் வருஷமாக குரங்கு இருந்துட்டு தான் இருக்குது. குரங்கு ஒரு நாளும் மனிதனாக மாறி நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் பரீட்சையில் எழுதும்போது, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மட்டும் மனிதன் குரங்கில் இருந்து வந்தான்னு சொல்லி நம்ம அதை நம்பிட்டு இருக்கோம். எப்படி அது? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, அவங்க உருவாக்குற இந்த பெரிய பெரிய விமானங்கள்லாம் நாங்கள் உருவாக்கணும்னு பெருமையோடு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த விமானம் எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த மாதிரி பறக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் மனிதனுக்கு எப்படி வந்தது? பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாட்டு இருக்கு இல்லையா, சினிமா பாட்டு. பறவையை பார்த்து அவன் அது மாதிரி ஒரு நம்ம செயற்கையாக உருவாக்கினா என்ன அப்படின்னு அவன் ஒரு எண்ணம் வந்தது, அவன் செஞ்சான். இப்போது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான விஷயத்தை, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து காப்பி அடித்தது அது. ஏன்னா விமானம் அப்படின்றது, இந்த விமானத்துக்கு நாங்கள் உருவாக்கணும்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க இல்லையா. இதை உருவாக்கினவர் நான் அப்படின்னு இன்னார அது பேரெல்லாம் பேரெல்லாம் கொடுத்து, பட்டம் கொடுத்து, பரிசு கொடுத்து, அது பாராட்டு தெரிவித்து உலகமே போடுறது. ஆனால் எதை பார்த்து காப்பி அடித்தாங்களோ அதை உருவாக்கினவர் யாருமே கிடையாது. பறவையை யாரும் உருவாக்கலை அப்படின்றாங்க. பறவை தானாக வந்தது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க? இப்போது நீங்கள் உருவாக்கின விமானம் ஒரு ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இந்த பறவை கூட்டம் கூட்டமாக பறக்குது இல்லையா. இங்கே கூட நம்ம பார்க்குறோம் சில சமயங்களில் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான காக்கைகள் அந்த திசையிலேருந்து இந்த பக்கம் போகிறது. சில சமயத்தில் இந்த புறாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நூற்றுக்கணக்கான புறாக்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்காமல் அவ்வளோ பறவைகள் அதுவும் வளைஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த விமானங்களை அந்த மாதிரி ஓட்ட சொல்லி பாருங்கள். விமானங்கள் பல விபத்துக்கள் உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து எவ்வளோ திட்டம் போட்டு, எவ்வளோ வந்து அதுக்காக நேரம் சக்தியை செலவழித்து, எவ்வளோ முயற்சி எடுத்து செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து விபத்துக்கு உள்ளாகிறது. ஆனால் இவங்க சொல்கிற அந்த தானாக வந்த அந்த பறவை வந்து விபத்தே உண்டாகிறது கிடையாது. இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, எங்கள் ஊரில் வந்து சின்ன வயசில் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்கும், எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த கோயில் வந்து தினசரியெல்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்பாவது சில மாதங்களுக்கு ஒரு முறை தான் வந்து திறப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அது எப்பவும் பூட்டியே இருக்கிறதுனால அதில் வந்து நிறைய இந்த வௌவால் வந்து இருக்கும். இந்த வௌவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக மாலை நேரங்களில் நிறைய சுற்றி அந்த கோயிலை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும்.
நாங்கள் விளையாடும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் வரும், அப்படியே மேலே மோதுற மாதிரியே வரும், ஆனால் மோதவே மோதாது. ஒரு நாள் கூட மோதுனது கிடையாது. அது எப்படி வந்து ஒரு ஒரு பொருளை உணருது அப்படின்னா, அது ஒரு சப்தம் எழுப்புது. அந்த சப்தத்தினுடைய அந்த ஒளி, அந்த அதிர்வு வந்து எவ்வளோ தூரம் போகுது, அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த ஒளி சப்தத்தை வச்சு அது இங்கே பக்கத்தில் பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது விலகி போகிறது. இவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு உயிரினம் இருக்க முடியுது அப்படின்னா இதை யாருமே படைக்கலை, இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் கிடையாது, இதை உருவாக்கினவர்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம உருவாக்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் 1000 கோளாறு இருக்குது இல்லையா? டைட்டானிக் கப்பல் உலகமே வியந்து பார்த்துட்டு இருந்தது. இந்த கப்பல் வந்து விபத்துக்குள்ளாகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அதில் பயணம் செஞ்சாங்க. கடைசியில் முதல் பயணத்திலேயே அது விபத்துக்குள்ளாச்சு. இந்த மாதிரி 1000 உதாரணம் சொல்லலாம். நீங்கள் சாதாரணமாக ஒரு விதையை போட்டிங்கன்னா அந்த விதையிலேருந்து ஒரு செடி வருது, செடியிலேருந்து அழகான நல்ல நறுமணமோட நல்ல மிருதுவான இதழ்கள் கொண்ட அழகிய பூ, ரோஜா பூ வருது. அந்த பூ கேட்டால் இது தானாக வருது, இது இயற்கை அப்படின்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒருத்தரும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு சக்தியும் கிடையாது, இது தானாக வருதுன்றாங்க. ஆனால் அதே ரோஜா பூவை பார்த்து ஒரு ஓவியன் அதே மாதிரி தத்ரூபமாக வரைஞ்சிட்டான் அப்படின்னா கைத்தட்டி பாராட்டு பண்ணி அவனை பதக்கம் கொடுத்து மிகச்சிறந்த ஓவியர்னு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறார் அவர் இல்லையா? அவராக வந்து கற்பனை கூட பண்ணது கிடையாது அது. ஸோ இந்த மாதிரி 1000 விஷயம் இந்த உலகத்தில் நம்ம சொல்லலாம். பகவான் பிரபுபாதர் அதை தான் இங்கே விவரிக்கிறார். இப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சின்ன பொருள், இந்த ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்குது, இது வந்து வெயிட்டே கிடையாது. மீறி போனால் என்ன ஒரு 10, 15, 20 கிராம், 50 கிராம் அதிகபட்சம் இருக்கும் கண்ணாடியோடு சேர்த்து. என்ன 100 கிராம்னே வைங்க, இது ஒரு பெரிய எடை கிடையாது. இதை வந்து என்னால் இப்படி ஆகாயத்தில் இப்படி கையை எடுத்துகிட்டு இதை மிதக்க வைக்கணும்னா முடியுமா? முடியாது. இவ்வளோ வேணும், ஒரு காகிதத்தை நம்மளால் வைக்க முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, எத்தனை கோள்கள் இருக்குது, எத்தனை அண்டங்கள் இருக்குது, இவ்வளவும் எப்படி இயங்கிட்டு இருக்கு? அதுவும் எக்ஸாக்டாக அதனுடைய பாதையில் அது இயங்கிட்டு இருக்கு. மிக துல்லியமாக இயக்கம் இருக்குது. விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க, சூரியன் அதனுடைய பாதையிலிருந்து பூமியை நோக்கி கொஞ்சம் நெருங்கினா கூட நம்ம எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அப்போ அது எவ்வளவு துல்லியமாக இயங்கிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி சூரியன் வந்து நம்ம பூமியிலேருந்து கொஞ்சம் விலகி மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம எல்லோரும் இங்கே உறைஞ்சி போயிடுவோம், எல்லாம் பனி ஆகிடும், இங்கே ஐஸ் கட்டி ஆகிடும். நம்மளால் சாதாரணமாக இங்கே வாழ முடியாது. அப்படின்னா இந்த பல ஆயிரக்கணக்கான மைல் டிஸ்டன்ஸில் இருக்கிற 2 பொருள் இயக்கிக்கிட்டே இருக்குது. அதுவும் இயங்குது, இதுவும் இயங்குது. ஆனால் இந்த இயக்கம் கொஞ்சம் கூட மாறாமல் இயங்கிட்டு இருக்கு. இந்த இயக்கத்துக்கு பின்னாடி இதை இயக்குபவர் யாரும் கிடையாது, இதை உருவாக்கினவர் யாரும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமும் கிடையாது. இதெல்லாம் தானாக நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம
1000 திட்டம் போட்டு ராத்திரி பகலாக உழைச்சி எவ்வளவு செலவு பண்ணி நம்ம ஒரு விமானத்தையோ ஒரு ரயிலையோ உருவாக்குறோன்னா பல விபத்துக்கள் உண்டாகிறது, பல பேரழிவுகளை உண்டாக்கி கொடுக்கிறது. ஆனால் இதுக்கு உருவாக்குறவங்க இருக்காங்க, திட்டம் இருக்குது, இதுக்கு நோக்கம் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல விஷயங்கள் எல்லாம் யாரும் படைக்கலை, அதுவாக வந்தது, தானாக வந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி அது ஏற்கக்கூடியதாக இருக்குது? எப்படி அது நியாயமாகும்? இப்போ இந்த மாதிரி இது இயற்கை, இது தானாக வருது, இயற்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லி இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்கக்கூடியவன் பகவானுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவனாவான். ஏன்னா பகவான் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சு அந்த பிளான் படி இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறார். இப்படி தான் அப்படின்றது ஒரு முடிவான ஒரு விஷயம். அது இப்போ அதில் போய் நம்ம புதுசாக ஒரு திட்டம் போட்டு பண்ணி நம்ம அதை செய்ய முயற்சித்தோம், அதை செயல்படுத்த முயற்சித்தோம் அப்படின்னா அப்போது நம்ம பகவானுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுறவர்களாகிடும். அப்போது என்ன ஆகும்? நம்ம அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நம்ம மேலும் மேலும் துன்பப்பட்டுகிட்டே இருக்கும். நம்ம இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு பதிலாக, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கு பதிலாக மேலும் மேலும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலே நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளை நாமளே மாட்ட வச்சுக்கிறோம். குறிப்பாக இந்த மனித உடலில் இருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இப்போ மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஒரு எறும்பு, புழு, பூச்சி இருக்குது, அல்லது ஒரு தாவரம் இருக்குது, ஒரு பறவை இருக்குது, ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னா அவைகளுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பொறுப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இந்த உயிரினங்களுக்கெல்லாம் இயற்கை என்ன விதிச்சிருக்கோ அதன்படி தான் அது செயல்படுது. இயற்கையின்படி தான் அவைகள் எல்லாமே வாழ்ந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்குது. அது அதன்படி வாழ்ந்துட்டுருக்கு. அப்போது இயற்கையாகவே பகவான் என்ன பண்ணுறார்? அது அதனுடைய நிலையிலிருந்து, இப்போ இந்த ஒரு எறும்பு இருக்குன்னா அந்த எறும்பு அடுத்த பிறவியில் தன்னுடைய நிலையை மேம்படுத்திக்கிறது. இயற்கையாகவே இறைவனுடைய ஏற்பாடு அப்படி இருக்குது. படிப்படியாக அது மேம்பட்ட நிலையை அடைஞ்சிக்கிட்டே கடைசியில் இந்த மனித உடல் கிடைக்கிறது. இந்த மனித உடல் கிடைக்கும்போது மட்டும் என்ன ஆகிறது அப்படின்னா, எது சரி எது தவறு, நம்ம எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாது அப்படின்ற பொறுப்பு, தெரிஞ்சிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுறது. இப்போ ஒரு ஆடு மாடு இருக்குது அப்படின்னா அது இயற்கைக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு விதிக்கப்பட்டிருக்கு. அதன்படி தான் அது செயல்படும், அதுக்கு மாறி செயல்படாது. ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் இப்படி தான் செயல்படணும்னு விதிமுறை இருக்குது. ஆனால் அதை மீறியும் செயல்படலாம். அவனுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி மீறி செயல்பட்டான் அப்படின்னா அவன் தண்டிக்கப்படுறான். அந்த விதிக்கு உட்பட்டு செயல்பட்டான் அப்படின்னா தண்டனையிலிருந்து சீக்கிரமாக விடுபட்டு வெளியேறலாம். இந்த பௌதிக பந்தத்திலிருந்து தன்னை விடுவிச்சு கொள்ள முடியும். இதுதான் மனித பிறவிக்கு இருக்கிற ஒரு விசேஷம். அதனால தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது, மனித சமூகத்துக்காக கொடுக்கப்பட்டது. இந்த அறிவை நீங்கள் மற்ற ஜீவராசிகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா பெருசாக அதால் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அதனால் இந்த இயற்கைக்கு எதிராக செயல்படுறதை விட்டுட்டு இயற்கையோட ஒத்து வாழ ஆரம்பித்தான் அப்படின்னா அப்போது இயற்கையாகவே அவன் பகவானோட திட்டத்தை புரிந்தவனாகிறான். அவன் கிருஷ்ண உணர்வு உள்ளவனாகிறான். கிருஷ்ண உணர்வு வரும்போது அவன் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுகிறான். அவன் தான் புத்திசாலி அப்படிங்கிறார். யஜந்திகி சுமேதஷா யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை ரஜந்திகி சுமேதஷா. சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்படுது? யார் பகவானுடைய இந்த சங்கீர்த்தனை இயக்கத்தில் பங்கெடுத்துக்கிறாங்களோ, குறிப்பாக இந்த கலியுகத்தில், இந்த கலியுகத்தினுடைய யுக அவதாரமாக சைத்தன்ய மகாபிரபு தோன்றி இந்த யுக தர்மத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா அப்படின்ற இந்த பகவான் நாம கீர்த்தனத்தை நமக்கு வழிமுறையாக கொடுத்துருக்கிறார்.
இப்போ இந்த வழிமுறையை யார் ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டு கிருஷ்ண பக்தனாக முயற்சிக்கிறானோ அவன் மிகச்சிறந்த அறிவாளி. எஜந்திகி சுமேதஷா. சுமேதஷா, மேதஷா அப்படின்னா அறிவாளி, சுமேதஷா அப்படின்னா மிகச்சிறந்த அறிவாளி அப்படிங்கிறார். ஸோ இங்கே அர்ஜுனனுடைய நிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் கிருஷ்ணருடைய திட்டத்துக்கு எதிராக இருந்தது. இவனாக சில திட்டம் போட்ட முயற்சி பண்ண பார்த்தான். ஆனால் கடைசியில் புரிஞ்சுட்டான், நம்மளுடைய திட்டத்தை கைவிட்டுட்டு கிருஷ்ணருடைய திட்டம் என்னவோ அதன்படி செயல்படுறது தான் புத்திசாலித்தனம்னு ஏற்றிட்டதுனால அர்ஜுனன் வெற்றி பெற்றான். அர்ஜுனன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைந்தான். இப்போ நமக்கு அதே தான். இப்போ அர்ஜுனனை போல நாமும் கிருஷ்ணருடைய உபதேசத்தின்படி நம்முடைய கடமை என்னன்றதை புரிஞ்சுட்டு அந்த கடமையில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம உண்மையான வெற்றியை அடைய முடியும். அது நமக்கு உண்மையான ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் பக்தி. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இந்த பக்தி ஹரிநாம சங்கீர்த்தனம் மூலமாக நமக்கு மிக எளிய முறையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்ற இந்த பகவானுடைய நாம கீர்த்தனத்தின் மூலமாக நமக்கு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தி இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம். இந்த நாம கீர்த்தனத்தை செய்கிறதுனாலையும் பகவானுடைய உபதேசங்களான பகவத்கீதை பாகவதத்தை கேட்கறதுனாலையும் பக்தருடைய சங்கத்தில் இதை செயல்படுத்துறதுனாலையுமே நம்ம இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜெய்.